நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் நடிகர் சத்யராஜ் 2 பேருமே 38 ஆண்டுகளுக்கான கருத்து வேறுபாடு தற்போதைக்கு முடிவுக்கு விட்டுருந்தாங்க சொல்லணும். இவங்க 2 பேருமே 38 ஆண்டுகளுக்கு முன்பு நடித்த பிறகு தற்போதைக்கு கூலின்னு சொல்கிற திரைப்படத்தின் மூலம் இணைவதாக சமூக வலைத்தளத்தில் பரவலாக பரவி கொண்டு வருதுங்க. தற்போதைக்கு படக்குழுவினருமே அதை உறுதி செஞ்சுருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க. முன்னதாக சத்யராஜ் ரஜினியோடைய சிவாஜி திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு வில்லனாக நடிக்கிறதுக்கு பேசப்பட்டிருந்தாங்க. அப்போதுக்கு அவங்க 2 பேருக்கும் எதிர்மறையில் கருத்து வேறுபாடு இருந்த காரணத்தினால ரஜினி கூட நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மின்னு சொல்லிட்டு சத்யராஜ் அந்த டைம் அதை மறத்து விட்டதாக கூறியிருந்தாங்க. தற்போது அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணுறது மீண்டும் ரசிகர் மத்தியில் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்குதுங்க. அப்படி என்னதாங்க அவங்க 2 பேருக்கும் சண்டை, அவங்க 2 பேரும் எப்படி தாங்க சேர்ந்தாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரஜினிகாந்த் வேட்டையின் படத்தோட படப்பிடிப்பை முடித்து விட்டு அடுத்தபடியாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தற்போதைக்கு கூலின்னு சொல்கிற திரைப்படத்தை நடிக்கிறதுக்கு தயாராகி கொண்டு வராருங்க. இந்த திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் அடுத்த மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங் நடைபெற இருப்பதாகவும், இந்த படத்தோட ரஜினிகாந்தோட 171வது படமாக குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சத்யராஜ் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினியும் சத்யராஜும் 1980 பல படங்கள் சேர்ந்து இணைந்து பண்ணியிருந்தாங்க. அந்த படங்களில் மிஸ்டர் பாரத்னு சொல்கிற திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியும் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படமாக அன்றைய காலகட்டத்தில் அமைந்திருந்துங்க. அதனைத் தொடர்ந்து சங்கரோட இயக்கத்தில் பிரம்மாண்டமான தயாரிப்பில் உருவான சிவாஜி திரைப்படத்தில் வில்லனாக சத்யராஜ் நடிக்கிறதுக்காக கேட்டிருந்தாங்க. அப்போது சத்யராஜ் மறுத்து கொண்ட காரணத்தினால ரசிகர் மத்தியில் ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் கருத்து வேறுபாடு காரணத்தினால தான் சத்யராஜ் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நெட்டிசன்கள் வலைத்தளத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த இதில் 2 பேருமே எந்த ஒரு பதிலுமோ எந்த ஒரு கருத்துமே வெளிப்படுத்தப்படலைன்னு தாங்க சொல்லணும். ஒரு பக்கம் தற்போதைக்கு வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 38 ஆண்டு காலமாக இவங்க எந்த படமே நடிக்காத காரணத்தினால ரசிகர் மத்தியில் மீண்டும் அவங்களோட ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி தாங்க கொண்டு தற்போதைக்கு ரசிகர் மத்தியில் ஷாக் நியூஸ் கொடுக்குற மாதிரி தாங்க கூலி சொல்கிற திரைப்படத்தில் முக்கிய வேடத்தில் சத்யராஜ் நடிக்க இருப்பதாகவும், 38 வருடங்களுக்கு பிறகு ரஜினியுடன் சத்யராஜ் தற்போது மீண்டும் சேர்ந்து நடிக்க இருப்பதாகவும் வெளியான தகவல் உறுதியாக இருக்குன்னு தாங்க சொல்லியிருக்கேன். இது அதிக எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியில் ஏற்படுத்தியிருக்குதாங்க சொல்லணும். சிவாஜி படத்தில் வில்லனாக நடிக்கிறதுக்கு மறுத்த சத்யராஜ் கூலி திரைப்படத்தில் வில்லனாக தான் நடிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டாரா, இல்லைன்னா சைடு ஆக்டரில் ஏதாவது நடிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டாரா இல்லையான்னு அந்த திரைப்படத்தை பார்த்தா தாங்க நமக்கு தெரிய வரும். நடிகர் ரஜினிகாந்தோட வளர்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டு பெரிய லெவலில் இருக்க போதுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டு ஜெயலலிதா திரைப்படம் வெற்றியை தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து லால் சலாம் திரைப்படம் அவருடைய மகளாகிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் கெஸ்ட் ரோலில் நடிச்சிருப்பாங்க. அந்த திரைப்படமே ஒரு ஆவரேஜ் ரீதியான ஒரு வெற்றியை தந்திருந்தாங்க சொல்லணும். ஒரு பக்கம் அதனைத் தொடர்ந்து ஞானவேல் இயக்கத்தில் ஜெய் பீம் படத்தை இயக்கின ஞானவேல் இயக்கத்தில் வேட்டைன்னு சொல்கிற திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்காருங்க. இந்த திரைப்படமே நெக்ஸ்ட் மந்த் வெளியாகி இருப்பதாக படக்குழு தற்போதைக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து கூலின்னு சொல்கிற திரைப்படமும் அதனைத் தொடர்ந்து ஜெயிலர் 2 ஹுக்கும் சொல்கிற திரைப்படமும் நடிக்க இருப்பதாகவும் அதிகபூர்வமான அறிவிப்பு வெளியாக இருக்குதுங்க. ஜெயிலர் 2 திரைப்படம் 2025 ஆண்டு தான் இந்த படத்தோட அப்டேட் கொடுக்கப்படணும். கூலி சொல்கிற திரைப்படம் இந்த ஆண்டு இறுதியில் வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக சொல்லியிருக்காங்க. தற்போதைக்கு அதே போல தாங்க சத்யராஜோட வளர்ச்சியுமே மிகப்பெரிய வளர்ச்சின்னு தாங்க சொல்லணும். எல்லா இடமே அப்போ நாங்கள் கேரக்டராக இருக்கட்டும், சைடு ஆக்டரான கேரக்டர் ஆக்டரும் எந்த ஆக்டருமே அவர் பின்னி படலாக இருக்கிறாங்க சொல்லணும். ஒரு பக்கம் சிங்கப்பூர் சலூனை தொடர்ந்து அவர் 2024 ஆண்டு கைவசம் வச்சிருக்க திரைப்படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா GM ராஜா சரவணன் இயக்கத்தில் ரவுடி பேபின்னு சொல்கிற திரைப்படமும், சுசீந்திரன் இயக்கத்தில் வள்ளி மயில்னு சொல்கிற திரைப்படமும், மலையாளத்தில் பார்த்தீங்கன்னா அஜெண்டா ரெண்டம் மோசம் சொல்கிற ஜிதின் லால் இயக்கத்தில் நடிக்க இருப்பதாகவும், வெங்கட் பிரபு இயக்கத்தில் பார்ட்டின்னு சொல்கிற திரைப்படமும், ஜாக்சன் துரை 2ன்னு சொல்கிற தமிழ் திரைப்படத்தில் தரணிதரன் இயக்கத்தில் அவர் நடிக்க இருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து வாத்தியாரின்னு சொல்கிற திரைப்படத்தில் நலன் குமாரசுவாமி இயக்க இருப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து காக்கின்னு சொல்கிற திரைப்படத்திலையுமே செந்தில்குமார் இயக்கத்தில் நடிக்க இருப்பதாகவும், வெப்பன் சொல்கிற ஹுக்கன் சென்னியப்பன் இயக்கத்தில் நடிக்க இருப்பதாகவும், சங்கமித்திரன் சொல்லிட்டு சுந்தர்சி இயக்கத்தில் நடிக்க இருப்பதாகவும், பிரமுகர்னு சொல்லிட்டு JP அழகர் இயக்கத்தில் நடிக்க இருப்பதாகவும், 2027 ஆண்டுக்கான படம் வரைக்குமே தற்போதைக்கு கைவசம் வச்சிருக்கிற ஒரே நடிகர்னா சத்யராஜ் தாங்க இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் சொல்லணுங்க. பழைய நடிகரில் கார்த்திகா இருக்கட்டும், பாக்கியராஜா இருக்கட்டும், நாசரா இருக்கட்டும், சத்யராஜ் அவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே இவங்க எல்லாருக்குமே பட வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலுமே சத்யராஜுக்குன்னு சொல்லிட்டு அவரோட கேரக்டராக இருக்கட்டும், அந்த படத்தில் அவருக்கு கொடுக்கப்படுற
கான்செப்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பராக தாங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் நடிக்கிற படங்கள் எல்லாமே வந்து மெஜாரிட்டி வந்து ஹிட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னா, அதனால தாங்க அவரோட கேரக்டர் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா படத்துலையும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சத்யராஜுக்கு வந்து பட வாய்ப்பில் வந்து அவ்வளோ லக்குள்ள ஆளாக இருக்கிறாங்க.